ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வழிபாட்டினை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி தேவி. கிரகங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் கல்வியை நமக்கு தரக்கூடியவர், அந்த கிரகமாக இருப்பவர் புதன் பகவான் தான். இந்த புதன் பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும். அப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை தோறும் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேன். குழந்தைகள் நம்ம கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. புத்தி காரகனாக திகழக்கூடியவர் புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவானின் ஆதிக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர் புத்தி கூர்மையுடன் திகழ்வார் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. மேலும் அவர் கல்வியில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு இருக்கு. அறிவு சார்ந்த அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவாங்க. அதே புதன் பகவானால் பாதிப்புகள் இருப்பின் இதை எல்லாத்தையுமே எதிர்மறையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. புதன் பகவான் பாதக சூழலில் இருக்கும்போது அவரை வழிபட்டு அவருடைய அருளை நாம் பெறுவதன் மூலம் அவர் நமக்கு சாதகமாக இருப்பார். புதன் பகவானை நாம் கோவிலுக்கு சென்றுதான் வழிபடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம வீட்டிலையே நாம் அவரை வழிபாடு செய்யலாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையில் சுத்தம் பண்ணிட்டு ஒரு நெய் அகல் தீபம் ஒன்று ஏற்றுங்க. புதன் பகவானுக்கு பிடிச்ச உலோகம் வெண்கலம். அந்த வெண்கலம் இருக்குது இல்லையா, அந்த உலோகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதாவது தட்டு இருக்குது அப்படின்னா அந்த தட்டில் அந்த நெய் தீபத்தை வைங்க. அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக அந்த வெண்கலம் தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு ஆப்ஷனல் தான். அது இருந்தால் அதில் வைங்க. அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணி நல்லா மஞ்சள் இதெல்லாமே பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி இருக்குது இல்லையா, அதாவது அந்த அட்சதை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அட்சதையை கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு பிடித்த தானியம் பச்சை பயிறு தான். இந்த பச்சை பயிரை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் பகவானிடம் நம்முடைய கோரிக்கையை வச்சு மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் பகவானுக்குரிய இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் தான். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதமுற வாழ இன்னல்கள் நீ புத பகவானே பொன்னடி போற்றி பதன் தந்தருள்வாய் பன்னொளி யானே உதவியே யருளும் உத்தமா போற்றி. இந்த ஸ்லோகத்தை 9 முறையோ அல்லது 21 முறையோ சொல்லிட்டு வரணும். இப்படி சொல்றதுனால புதன் பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைச்சு கல்வியில சிறந்து விளங்குவாங்க. தாய்மார்கள் இந்த வழிபாட்டை செய்கிறது மூலமாக தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. குழந்தைகள் முடிஞ்சால் அவங்கள செய்ய சொல்லுங்க. அப்படி அவங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வரலாம். கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. புத்தி கூர்மை ஏற்படும். அதே போல் தொழிலில் எந்தவித தடைகளும் இன்றி லாபங்கள் கிடைக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா கூட அது கூட இதில் நீங்குங்க. திருமண தடையெல்லாம் அகன்று நல்லபடியாக திருமண பாக்கியம் கூட கிடைக்கும். இப்படி புதன் பகவானால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் புதன்கிழமை காலையில் இதே மாதிரி அந்த நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை எடுத்து 27 முறை தலையை சுற்றி அந்த பச்சை பயிரை தண்ணீரில் போட்டு நல்லா வேக வச்சு அதை பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தோஷங்கள் விலகும். என்ன தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே தவிடு பொடி ஆயிரும்.
அதனால படிப்பே ஏறாத குழந்தைகள் கூட படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. இந்த கிழமை தோறும் இந்த வழிபாட்டை தாய்மார்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்கள் குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நீங்கள் இதை நம்பிக்கையோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தவறாமல் புதன்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முழு நம்பிக்கையோட செய்யுங்க. கைமேல பலன் கொடுக்குங்க. இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.